Hello guys, welcome to this new video. இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா பிளெண்டர்னு ஒரு அனிமேஷன் சாஃப்ட்வேர் பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் பார்த்தோம்னா 3D இல்லைன்னா 2D அனிமேஷன் நாமளே ஓனா வந்து டிசைன் பண்ணி அதே நேரத்தில் என்ன பண்ணலாம் பார்த்தோம்னா அனிமேட் பண்ணலாம். இப்போ அங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ இந்த பிளெண்டர் என்னன்னு பார்த்தோம்னா இது ஒரு ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ் பிளாட்ஃபார்ம். அதாவது என்னன்னு பார்த்தோம்னா இதுல இருக்க ஃபீச்சர்ஸ் எல்லாமே நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தோம்னா ஃப்ரீயாவே யூஸ் பண்ணலாம். இந்த பிளெண்டர் சாஃப்ட்வேரோட அந்த லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன் தரேன், அதை கிளிக் பண்ணி நீங்க வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இப்போ இதை என்னன்னு பார்த்தோம்னா இந்த பிளெண்டர்ல இருக்கிற அந்த எடிட்டிங் ஸ்கிரீன், அதாவது ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இந்த பிளெண்டர் ஓப்பன் பண்ணோன்னு என்னன்னு பார்த்தோம்னா இந்த ஸ்கிரீன் தான் டிஸ்பிளே ஆகும். இதுல என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா இப்படி ஒரு ஸ்கிரீன் இருக்கும். இந்த ஸ்கிரீனை க்ளோஸ் பண்ண என்ன பண்ணணும்னு பார்த்தோம்னா நம்ம வந்து லெஃப்ட் கிளிக் பண்ணா போதும். இப்போ இதான் என்னன்னு பார்த்தோம்னா அந்த பிளெண்டரோட ஸ்கிரீன். இதுல என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கியூப் மட்டும் இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இதுல இந்த பிளெண்டர்ல இருக்கிற என்னெல்லாம் ஷார்ட்கட் கீஸ் இருக்கு, என்னெல்லாம் ஃபங்க்ஷன் இருக்கு, அதை பத்தி தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். இந்த பிளெண்டர்ல என்னன்னு பார்த்தோம்னா நிறைய டிஃப்ரெண்டான பேனல்ஸ் இருக்கு. ஒவ்வொரு ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தோம்னா இந்த ஒவ்வொரு பேனல்ல நடக்கிற மாதிரி இந்த பிளெண்டர்ல இருக்கு. இது என்னன்னு பார்த்தோம்னா லேஅவுட் பேனல். செகண்ட் இருக்கு என்னன்னு பார்த்தோம்னா மாடலிங் பேனல். அதே மாதிரி என்னன்னா ஒவ்வொரு ஃபங்க்ஷன்ஸுக்கும் ஒவ்வொரு பேனல் வந்து வச்சிருக்கு. இப்போ இந்த பார்ட் 1 டியூட்டோரியல்ல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா இந்த பிளெண்டர்ல இருக்கிற கொஞ்சம் பேசிக்கான ஃபங்க்ஷன்ஸ் பத்தியும் அதே நேரத்துல கொஞ்சம் ஷார்ட்கட் கீஸ் பத்தியும் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இப்போ நம்ம இந்த பிளெண்டர்ல இருக்கிற ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன் பத்தி பார்க்கலாம். அது என்னன்னு பார்த்தோம்னா மூவ் பண்ற ஃபங்க்ஷன். இந்த மூவ் பண்ற ஃபங்க்ஷன் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தோம்னா இதுல தேர்ட் ஆப்ஷன் என்னன்னு பார்த்தோம்னா மூவ் பண்ற ஆப்ஷன். அதை கிளிக் பண்ணிட்டு இந்த கியூபை நம்ம கிளிக் பண்ணோம்னா இந்த மாதிரி நமக்கு என்னன்னு பார்த்தோம்னா ஆரோஸ் இருக்கும். இதுல ஒவ்வொரு ஆரோ என்னன்னு பார்த்தோம்னா ஒவ்வொரு ஆக்சஸ் மூவ் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ கிரீன் என்னன்னு பார்த்தோம்னா அந்த ஒய் ஆக்சஸ் நம்ம வந்து மூவ் பண்ற மாதிரி இருக்கும். அதே இது அந்த ரெட் கலர் என்னன்னு பார்த்தோம்னா அது வந்து எக்ஸ் ஆக்சஸ் சைடுல மூவ் பண்ற மாதிரி இருக்கும். ப்ளூ என்னன்னு பார்த்தோம்னா இசட் ஆக்சஸ் சைடு மூவ் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ அந்த சென்டர் நம்ம கிளிக் பண்ணிட்டு லெஃப்ட் கிளிக் பண்ணிட்டு நம்ம வந்து டிராக் பண்ணோம்னா என்னன்னு பார்த்தோம்னா அந்த கியூப் வந்து அந்த ஒய் ஆக்சஸ் என்னன்னு பார்த்தோம்னா அது வந்து மூவ் ஆகும். அதே மாதிரி அந்த சென்டர்ல இருக்கிறத நம்ம வந்து கிளிக் பண்ணிட்டு ரெட் சைடு நம்ம வந்து மூவ் பண்ணோம்னா என்னன்னு பார்த்தோம்னா அது வந்து என்னன்னு பார்த்தோம்னா அந்த எக்ஸ் ஆக்சிஸ் சைட்ல என்னன்னா மூவ் ஆகும். அதே மாதிரி நம்ம இசட் ஆக்சிஸ்ல என்ன பண்ணான்னு பார்த்தோம்னா நம்ம வந்து மூவ் பண்ணலாம். இப்போ நமக்கு இந்த கியூபை வந்து அந்த எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் இசட் ஆக்சிஸ் தவிர வேற இடத்துல மூவ் பண்ணணும் என்ன பண்ணணும் பார்த்தோம்னா இதை கிளிக் பண்ணிட்டு அந்த கியூபு சென்டர் நம்ம வந்து கிளிக் பண்ணிட்டு இப்படி மூவ் பண்ணோம்னா என்னன்னு பார்த்தோம்னா நமக்கு எந்த இடத்துல அந்த கியூபை நம்ம வந்து வைக்கணுமோ அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம் பார்த்தோம்னா அதை வந்து டிராக் பண்ணலாம். இப்போ நாம இந்த பிளெண்டர்ல இருக்கிற இன்னொரு ஃபங்க்ஷன் பத்தி பார்க்கலாம். அது என்னன்னு பார்த்தோம்னா ரொட்டேட் பண்ற ஃபங்க்ஷன். இது எங்க இருக்குன்னு பார்த்தோம்னா அந்த மூவ் ஃபங்க்ஷனுக்கு கீழே என்ன பார்த்தோம்னா ரொட்டேட் பண்ற ஃபங்க்ஷன் இருக்கு. அதை கிளிக் பண்ணிட்டு அந்த கியூபை நம்ம கிளிக் பண்ணிட்டு ரொட்டேட் பண்ணோம்னா என்னன்னு பார்த்தோம்னா அந்த கியூப் என்ன ஆகும்னா ரொட்டேட் ஆகும். இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற ஃபங்க்ஷன் என்ன பார்த்தோம்னா ஸ்கேல் பண்ற ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணணும்னு பார்த்தோம்னா இந்த ஆப்ஜெக்ட் வந்து சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கும் அதே நேரத்தில் டிக்ரீஸ் பண்றதுக்கும் இந்த ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த ஃபங்க்ஷன் எங்க இருக்குன்னு பார்த்தோம்னா அந்த ரொட்டேட் ஃபங்க்ஷனுக்கு கீழே தான் என்னன்னு பார்த்தோம்னா ஸ்கேல் பண்ற ஃபங்க்ஷன் இருக்கும். இதான் என்னன்னு பார்த்தோம்னா ஸ்கேல் பண்ற ஃபங்க்ஷன். இப்போ அந்த ஆப்ஜெக்ட் நம்ம கிளிக் பண்ணிட்டு சென்டர் பட்டன் நம்ம வந்து கிளிக் பண்ணிட்டு டிராக் பண்ணோம்னா சைஸ் என்னன்னு பார்த்தோம்னா இன்க்ரீஸ் ஆகும், இல்லைன்னா டிக்ரீஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் என்ன ஃபங்க்ஷன் இருக்குன்னு பார்த்தோம்னா டிரான்ஸ்ஃபார்ம் ஃபங்க்ஷன். இது என்ன பண்ணணும்னு பார்த்தோம்னா இப்போ நம்ம பார்த்தோம் இந்த 3 ஃபங்க்ஷன்ஸையும் சேம் டைம் எக்ஸிக்யூட் பண்றதா என்ன பார்த்தோம்னா டிரான்ஸ்ஃபார்ம் ஃபங்க்ஷன். இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் பார்த்தோம்னா ஒரே நேரத்தில் மூவ் பண்றதுக்கும் அதே நேரத்தில் ரொட்டேட் பண்றதுக்கும் அதே நேரத்தில் ஸ்கேல் பண்றதுக்கும் என்ன பண்ணலாம் பார்த்தோம்னா இந்த டிரான்ஸ்ஃபார்ம் ஃபங்க்ஷன் நம்ம என்ன பண்ணலாம் பார்த்தோம்னா யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம இதுல ஃபர்ஸ்ட் இருக்க ஆப்ஷன் பார்க்கலாம். இதுல ஃபர்ஸ்ட் இருக்க ஆப்ஷன் என்ன பார்த்தோம்னா செலக்ட் ஆப்ஷன். இது என்ன பண்ணணும்னு பார்த்தோம்னா இந்த கியூப் வந்து செலக்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ற ஆப்ஷன் என்ன பார்த்தோம்னா செலக்ட் ஆப்ஷன். செகண்ட் இருக்க என்ன ஆப்ஷன் பார்த்தோம்னா கர்சர் ஆப்ஷன். இது என்ன பண்ணணும்னு பார்த்தோம்னா சென்டர்ல இருக்க அந்த கர்சரை மூவ் பண்றதுக்கு யூஸ் பண்ற அந்த ஆப்ஷன் என்ன பார்த்தோம்னா கர்சர் ஆப்ஷன். இதுவரை நம்ம எதை பத்தி பார்த்தோம்னா இந்த பிளெண்டர்ல இருக்கிற கொஞ்சம் பேசிக்கான ஃபங்க்ஷன்ஸ் பத்தி பார்த்தோம். நெக்ஸ்ட் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா இந்த பேசிக் ஃபங்க்ஷன்ஸோட அந்த ஷார்ட்கட் கீஸ் பத்தி பார்க்க போறோம். எதுக்கு நம்ம ஷார்ட்கட் கீஸ் யூஸ் பண்றோம்னா இந்த பிளெண்டர்ல இந்த 3 ஃபங்க்ஷன்ஸ், அதாவது மூவ் ரொட்டேட் ஸ்கேல், இந்த 3 ஃபங்க்ஷன்ஸ் வந்து அடிக்கடி யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். அப்ப என்னன்னு பார்த்தோம்னா நம்ம அடிக்கடி வந்து இந்த செலக்ட் பண்ணி யூஸ் பண்ண முடியாது. அதுக்கு தான் என்னன்னு பார்த்தோம்னா நம்ம வந்து ஷார்ட்கட் கீஸ் யூஸ் பண்ண போறோம்.
இப்போ நாம அந்த மூவ் டூல்குள்ள ஷார்ட்கட் கீ பத்தி பார்க்கலாம். இதுல அந்த மூவ் டூல்குள்ள ஷார்ட்கட் கீ என்னன்னு பார்த்தோம்னா ஜி. இப்போ நம்ம என்ன பண்றோம்னா அந்த கியூபை செலக்ட் பண்ணிட்டு ஜி கிளிக் பண்ணிட்டு டிராக் பண்ண என்னன்னு பார்த்தோம்னா இந்த கியூப் வந்து மூவ் ஆகும். இப்போ நம்ம இந்த கியூப் வந்து ஒரே ஆக்சிஸ், அதாவது XYZ ஆக்சிஸ்ல ஏதாவது ஒரு ஆக்சிஸ்ல வந்து மூவ் ஆகணும்னா என்ன பண்ணணும்னு பார்த்தோம்னா அந்த ஆக்சிஸ்குள்ள லெட்டர், அதாவது எக்ஸ்னா என்னன்னு பார்த்தோம்னா எக்ஸ் நம்ம கிளிக் பண்ணோம்னா என்னன்னு பார்த்தோம்னா எக்ஸ் ஆக்சிஸ்ல மூவ் ஆகும். அதே நேரத்துல ஒய் கிளிக் பண்ணா என்னன்னு பார்த்தோம்னா ஒய் ஆக்சிஸ்ல மூவ் ஆகும். இசட் கிளிக் பண்ணா என்னன்னு பார்த்தோம்னா இசட் ஆக்சிஸ்ல மூவ் ஆகும். இப்போ நாம இந்த ரொட்டேட் ஆப்ஷனுக்குள்ள ஷார்ட்கட் கீ பத்தி பார்க்கலாம். இதுல இந்த ரொட்டேட் ஆப்ஷனுக்குள்ள ஷார்ட்கட் கீ என்னன்னு பார்த்தோம்னா ஆர். இப்போ நான் என்ன பண்றேன்னு பார்த்தோம்னா அந்த கியூபை கிளிக் பண்ணிட்டு ஆர் கிளிக் பண்ணா என்னன்னு பார்த்தோம்னா இந்த கியூப் வந்து ரொட்டேட் ஆகும். இப்போ நம்ம இந்த கியூப் வந்து XYZ ஆக்சிஸ்ல ஏதாவது ஒரு ஆக்சிஸ்ல வந்து ரொட்டேட் பண்ணோம்னா என்ன பண்ணுவோம் பார்த்தோம்னா எக்ஸ் கிளிக் பண்ணா என்னன்னு பார்த்தோம்னா எக்ஸ் ஆக்சிஸ்ல அந்த கியூப் வந்து ரொட்டேட் ஆகும். அதே நேரத்தில் ஒய் கிளிக் பண்ணா என்னன்னு பார்த்தோம்னா ஒய் ஆக்சிஸ்ல அந்த கியூப் வந்து ரொட்டேட் ஆகும். இசட் கிளிக் பண்ணா என்னன்னு பார்த்தோம்னா இசட் ஆக்சிஸ்ல அந்த கியூப் வந்து ரொட்டேட் ஆகும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஆப்ஷன், அதாவது ஸ்கேலிங் ஆப்ஷன் பத்தி பார்க்கலாம். இந்த ஸ்கேலிங் ஆப்ஷனுக்கு நம்ம வந்து என்ன ஷார்ட்கட் கீ யூஸ் பண்ண போறோம்னு பார்த்தோம்னா எஸ். இப்போ நான் என்ன பண்றேன்னா அந்த கியூபை கிளிக் பண்ணிட்டு எஸ் கிளிக் பண்ணா என்னன்னு பார்த்தோம்னா அந்த கியூப் வந்து பெருசாகும் இல்லைன்னா சின்னதாகும். இப்போ நான் இந்த கியூப் வந்து ஒரே ஆக்சிஸ், அதாவது XYZ ஆக்சிஸ்ல ஏதாவது ஒரு ஆக்சிஸ்ல வந்து அந்த ஸ்கேல் ஆகணும்னா என்ன பண்ணணும்னு பார்த்தோம்னா எஸ் கிளிக் பண்ணிட்டு எக்ஸ் கிளிக் பண்ணா என்னன்னு பார்த்தோம்னா இந்த கியூப் வந்து எக்ஸ் ஆக்சிஸ்ல வந்து சைஸ் பெருசாகும். அதே நேரத்தில் ஒய் ஆக்சிஸ்ல பண்ணணும்னா என்ன பண்ணணும் பார்த்தோம்னா ஒய் கிளிக் பண்ணணும். அப்போ என்னன்னு பார்த்தோம்னா இந்த கியூப் வந்து ஒய் ஆக்சிஸ்ல பெருசாகும். அதே நேரத்தில் இசட் ஆக்சிஸ்ல நம்ம வந்து அதை வந்து சேஞ்ச் பண்ணணும்னா என்ன பண்ணணும் பார்த்தோம்னா இசட் கிளிக் பண்ணணும். அப்போ என்னன்னு பார்த்தோம்னா அந்த கியூப் வந்து இசட் ஆக்சிஸ்ல வந்து ஸ்கேல் ஆகும். இப்போ நம்ம இந்த கியூபை வந்து நமக்கு ஏற்ற மாதிரி ஒரு டைரக்ஷன் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி ரொட்டேட் பண்ணணும்னா என்ன பண்ணணும் பார்த்தோம்னா இதுல வந்து ஸ்பேனருக்கு மேல வந்து ஆப்ஜெக்ட் ப்ராப்பர்ட்டிஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு டிரான்ஸ்ஃபார்ம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்கு கீழே என்னன்னு பார்த்தோம்னா ரொட்டேஷன் XYZ ஆக்சிஸ் இப்படி 3 இருக்கும். இதுல என்ன பண்றோம்னு பார்த்தோம்னா நம்ம வந்து ஒரு வேல்யூ வந்து என்ன பண்றோம்னா என்டர் பண்றோம். அப்போ என்ன ஆகும்னு பார்த்தோம்னா இந்த கியூப் வந்து அதுக்கேற்ற மாதிரி ஒரு டைரக்ஷன்ல பார்த்தோம்னா ரொட்டேட் ஆகும். இப்போ நான் வந்து இதுல வந்து 40 அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு வேல்யூ வச்சிருந்தேன். என்னன்னு பார்த்தோம்னா அந்த கியூப் வந்து 40 டிகிரியில் ஒய் ஆக்சிஸ்ல 40 டிகிரியில் அட்ஜஸ்ட் ஆகி இருக்கும். இப்போ நமக்கு இந்த ஸ்க்ரீனை வந்து ரொட்டேட் பண்ணணும் இல்லைன்னா மூவ் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னு பார்த்தோம்னா இதுல மவுஸ்ல வந்து மிடில் மவுஸ் என்ன பண்ணணும் நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணிட்டு மூவ் பண்ணணும்னா என்னன்னு பார்த்தோம்னா இந்த ஸ்க்ரீன் வந்து அப்படியே என்னன்னு பார்த்தோம்னா மூவ் ஆகும். இப்போ ஒருவேளை நமக்கு அந்த மிடில் மவுஸ் பட்டன் வந்து இல்லைன்னா என்ன பண்ணணும்னு பார்த்தோம்னா இதுல XYZன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதை நாம என்ன பண்ணலாம் பார்த்தோம்னா இப்படி நம்ம வந்து மூவ் பண்ணோம்னா இது மூவ் ஆகும். அதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தோம்னா இதுல நம்ம வந்து கிளிக் பண்ணிட்டு லெஃப்ட் கிளிக் பண்ணா என்ன ஆகும் பார்த்தோம்னா அது வந்து மூவ் ஆகும். இப்படிதான் என்னன்னு பார்த்தோம்னா இந்த எடிட்டிங் ஸ்கிரீன் நம்ம என்ன பண்ணலாம் பார்த்தோம்னா மூவ் பண்ணலாம். இப்போ நமக்கு ஒரு ஆக்ஷன் வந்து அன்டூ இல்லைன்னா ரீடு பண்ணணும்னா என்ன பண்ணணும் பார்த்தோம்னா கண்ட்ரோல் இசட் கிளிக் பண்ணா என்னன்னு பார்த்தோம்னா அன்டூ ஆகும். அதே நேரத்தில் ரீடு பண்ணோம்னா என்ன பண்ணணும் பார்த்தோம்னா ஷிஃப்ட் கண்ட்ரோல் இசட் கிளிக் பண்ணா என்னன்னு பார்த்தோம்னா ரீடு ஆகும். இப்போ நான் இந்த ஆப்ஜெக்ட், அதாவது இந்த கியூபை கிளிக் பண்ணிட்டு ஜி கிளிக் பண்ணிட்டு ட்ராக் பண்றேன். இப்போ நான் என்ன பண்ணணும்னா இந்த ஆக்ஷன் வந்து அன்டூ பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும்னா கண்ட்ரோல் இசட் கிளிக் பண்ணா என்னன்னு பார்த்தோம்னா அந்த ஆக்ஷன் வந்து அன்டூ ஆகும். இப்போ இந்த ஆக்ஷன் வந்து ரீடு பண்ணணும்னா என்ன பண்ணணும் பார்த்தோம்னா ஷிஃப்ட் கண்ட்ரோல் இசட் கிளிக் பண்ணா அந்த ஆக்ஷன் என்னன்னு பார்த்தோம்னா ரீடு ஆகும். இப்போ நாம ஒரு ஆப்ஜெக்ட் எப்படி டூப்ளிகேட் பண்றோம் பார்க்கலாம். அதுக்கு என்ன பண்ணணும்னா அந்த ஆப்ஜெக்டை கிளிக் பண்ணிட்டு ஷிஃப்ட் பிளஸ் டி கிளிக் பண்ணா என்னன்னு பார்த்தோம்னா அந்த ஆப்ஜெக்ட் வந்து டூப்ளிகேட் ஆகும். இப்போ நம்ம இந்த ஸ்கிரீன்ல எப்படி ஒரு நியூ ஆப்ஜெக்ட் வந்து ஆட் பண்றோம்னு பார்க்கலாம். அதுக்கு என்ன பண்ணணும்னா இதுல ஆட் ஆப்ஷன் இருக்கு. அதை கிளிக் பண்ணோம்னா இதுல நிறைய ஷேப்ஸ் இருக்கும். நமக்கு எந்த ஷேப் வந்து நம்ம யூஸ் பண்ணணுமோ அந்த ஷேப் நம்ம சூஸ் பண்ணிடலாம். இப்போ நமக்கு இந்த ஆப்ஜெக்ட்ஸ் வந்து ஆட் பண்றதுக்கு என்ன ஷார்ட்கட் கீன்னு பார்த்தோம்னா ஷிஃப்ட் ஏ. இப்போ நான் வந்து ஷிஃப்ட் ஏ கிளிக் பண்ணா அதே டயலாக் பாக்ஸ் தான் என்னன்னு பார்த்தோம்னா திரும்ப வந்து அப்பியர் ஆகும். இதில் நம்ம என்ன பண்ணலாம் பார்த்தோம்னா நமக்கு எந்த ஷேப் வந்து அதில் வந்து ஆட் பண்ணணுமோ நம்ம வந்து ஆட் பண்ணிடலாம். ஓகே கைஸ், இந்த டுட்டோரியல் வீடியோவை இதோட நம்ம முடிச்சிடலாம்.
நெக்ஸ்ட் வீடியோல நம்ம மாடலிங் கான்செப்ட் பத்தி பார்க்கலாம். சீக்கிரம் ஒரு புதிய வீடியோல சந்திப்போம். பாய்.